1 நாளாகமம் 16 அதிகாரம் 11 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பிரியமானவர்களே, நாம் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்திலிருந்து விழுந்து போக காயினுடைய இருதயத்தில் பொறாமையையும் எரிச்சலையும் விதைத்த சத்துரு நம்மையும் விழத்தட்டும்படி அநேக தந்திரங்களோடு செயல்படுகிறான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். முதலாவது கர்த்தரை சமீபத்தில் கொண்டிருக்கும் போது அல்லது கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நாம் பலப்படுவோம். நாம் அசைக்கப்படுவதில்லை. நாம் அவரை துதிக்கும் போதும், நாம் செய்கிற குற்றங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு இருதயம் நொறுக்கப்படும் போதும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போதும் கர்த்தரை சமீபமாக கொண்டிருக்க முடியும். கர்த்தரில் பலப்பட முடியும். இரண்டாவது, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டுமாம். அவருடைய சத்துவம் என்றால் என்ன? உண்மை, பரிசுத்தம், பயபக்தி என்ற தெய்வீக சுவாபந்தான் கர்த்தரின் சத்துவம். இவைகளை அவருடைய திவ்ய வல்லமையாகிய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்கு தந்தருளுவார். இந்த தெய்வீக சுவாபம் ஒன்றையொன்று தழுவி நிற்கிறது. ஒன்று இன்னொன்றால் பூரணமாக்கப்படுகிறது. பரிசுத்தம் தேவபக்தியினால் பூரணமாக்கப்படுகிறது. எபேசியர் 6 அதிகாரம் 10-12 வரைக்கும், 2 பேதுரு 1 அதிகாரம் 3-4 2 கொரிந்தியர் 7 எபிரேயர் 5:7 வாசித்து பாருங்கள். அவருடைய பிரசன்னத்தை நித்தமும் நாடி தேடி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஜெபம். கர்த்தாவே, என்னை பலப்படுத்தும். ஆமென்.